உலக தமிழ் மக்களுக்கு வேட்டைக்காரன் அன்பு வணக்கம். போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த சேனலில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த சேனலை பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் நாங்கள் வேட்டையாடினது, மீன் பிடிச்சதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மிக்க நன்றிகள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோடு முக்கியமான எபிசோட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். நான் இப்போ பேச போகிறது என்ன அப்படின்னா, ஃபயர் ஆர்ம் சேஃப்டி. எப்படி நம்ம கன்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அது பேசுகிறதுக்கு முன்னாடி கன்னோட பார்ட்ஸு பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் நான் ப்ரோஹிபிட்டட் ஃபயர் ஆர்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்க்க போகிறது இது ஒரு ஷார்ட் கன். இது ஓவர் அண்டர் ஷார்ட் கன் சொல்லுவாங்க. இது டபுள் பேரல். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபயர் ஆர்ம் சேஃப்டிக்குள்ளே நான் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் தனியாக எடுத்துடலாம். அப்புறம் இதையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதனுடைய பார்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பேரல் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 பேரல் இருக்குது. இது ஓவர் அண்டு அண்டர் ஷார்ட் கன். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்டுன்னு சொல்லுவோம். இது ஃப்ரண்ட் சைட். அப்புறம் இது 4 எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, இது 4 எண்ட். இதை வச்சு ஹோல்டு பண்ணிக்கிறது சுடும்போது. அப்புறமேல பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸ்டாக் இதுதான் நம்ம ஷோல்டரில் நம்ம சுடும்போது இப்படி ஷோல்டரில் இருக்கும். இந்த இடத்துல கண்ணா இந்த இடத்துல இருக்கும். இது ஷோல்டர் இருக்கும். இது ரீகாயில் பேடுன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக ரப்பர். என்னென்னா நம்ம சுடும்போது ரீகாயில் ஆகும். அப்போ நம்மளுடைய ஷோல்டருக்கு ரொம்ப ஹிட் பண்ணி வலிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரீகாயில் பேட் இருக்குது. அப்புறம் இது ரிசீவர்னு சொல்லுவோம். ரிசீவர் இல்லாட்டி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இது பிரேக் ஆக்ஷன் ஷார்ட் கன். இது ட்ரிகர். உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழில் சொன்னால் குதிரை. நம்ம எல்லாம் சுடுறதுக்கு தயாரான பிறகு இதை ஆன் பண்ணோம்னா இது ஃபயர் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி. இது சேஃப்டி. இதை ஆன் பண்ணி ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டிங்கன்னா இந்த ரெட் டாட் தெரியும். இந்த ரெட்டு டாட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்போதுமே நம்ம சேஃப்டியில் ஆன் பண்ணியிருக்கணும். இப்போது ஒரு வருஷத்துக்கு எப்படியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் கனடாவிலையும் சேர்த்து 39,000 பீப்புள் ஃபயர் ஆர்ம் ஆக்சிடென்ட்ஸ்னால மறித்து போகிறாங்க, இல்லாட்டி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பயங்கரமான ஃபயர் ஆர்மோட விபரீதங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஃபயர் ஆர்ம் சேஃப்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கன்று ஒருவேளை நீங்கள் அந்த கோர்ஸ் நான் சொன்ன அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி கன்று வாங்கிடலாம். ஆனால் அந்த கன்னை எப்படி நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், யங் பீப்புள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி ஹேவ் டு பி வெரி என்ன சொல்கிறது, நம்ம கன்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இல்லாட்டி அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உலகத்தில் மொத்தம் 39,000 நபர்கள் இதனால் மரித்து போகிறாங்க ஆக்சிடென்ட்ஸ்னால். அதனால் ரொம்ப கவனமாக அந்த கன்னை நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நம்ம சுடுறதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் இதே பொசிஷனில் தான் நம்ம வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ ஹண்டிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய கன் இப்படி தான் இருக்கணும். அதுதான் நமக்கு சேஃப். சுடுறதுக்கு ரெடி ஆனவுடனே நீங்கள் அப்படி எய்ம் பண்ணி சுடலாம். நீங்கள் அதே மாதிரி கன் ரேஞ்சுக்கெலாம் போனீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது எம்டி கன் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பிஃபோர் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய கன்று இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இதுதான் சேஃப் பொசிஷன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் அக்செப்டபுள். அது இட்ஸ் நாட் அ சேஃப் ப்ரொசீஜர். அப்புறம் இன்னும் நான் ஃபயர் ஆர்மை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் அந்த
எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்காக வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபயர் ஆர்ம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃபில் தான் நீங்கள் வந்து வச்சுருக்க முடியும். பாருங்கள், இது வந்து லாக்டு ஷெல்ஃபு, இல்லாட்டி ஃபயர் ஆர்ம் கேபினட்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து என்னுடைய ஃபயர் ஆர்ம்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்கேன். இது என்னுடைய இது பம்ப் ஆக்ஷன் ஷாட்கன், என்னுடைய செமி ஆட்டோமேட்டிக் ஷாட்கன், என்னுடைய ரைஃபிள் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து இதை க்ளோஸ் பண்ணி இதை நான் என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சாவி வந்து யார் ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கணும், வேறு யார்கிட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்த கனடாவில் உள்ள சட்டம் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபயர் ஆர்ம்ஸையும் இந்த ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம், இதான் வந்து இந்த கன்னில் போட்டு சுடக்கூடிய ஒரு ஷெல்ஸு, இதுவும் அதுவும் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த ஃபயர் ஆர்ம் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்லாட் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஷெல்ஸை நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா கன்ஸும் அம்யூனிஷனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து எங்கே போனாலும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாக்ஸில் தான் வந்து நான் வந்து என்னுடைய ஷார்ட்கன் செல்ஸ்லாம் வச்சுருப்பேன். பாருங்கள், இதுதான் ஷார்ட்கன் செல்ஸ். இந்த ஷார்ட்கனுக்குள்ள செல்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மருந்து இருக்கும், அப்புறம் வந்து மருந்து இருக்கும், அப்புறம் கீழே ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஷார்ட்கன் சொல்கிறோம். சின்ன சின்ன பெல்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள லெட் பெல்லட்ஸ் இருக்கும், இல்லாட்டி இது அயன் இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஷார்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீல் ஷாட் இருக்குது, அப்புறம் லெட் ஷாட் இருக்குது, டங்ஸ்டன் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வர்ற நாட்களில் வந்து எத்தனை வகையான ஷார்ட் கன் இருக்குது, எத்தனை வகையான ஷார்ட் செல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். அப்புறம் ஃபயர் ஆர்ம் சேஃப்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபயர் ஆர்ம் சேஃப்டி கோர்ஸில் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல, இந்த பேரல் வந்து எப்போதுமே வந்து சேஃபான டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போ வந்து என்னுடைய பேரல் வந்து இங்கிட்டு இருக்குது, இங்கே யாருமே இல்லை, யார் குழந்தை, யார் வீட்டில் உள்ள ஆட்களோ வேறு எந்த மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த டைரெக்ஷனில் எதுவுமே இல்லை. அதனால இந்த டைரெக்ஷனில் வந்து நான் பேரல் வச்சுக்கணும். எப்போதுமே உங்களுடைய பேரலோட டைரெக்ஷன் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு பேரல் அப்படியே சுற்றக்கூடாது, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேஃப்டி வந்து எப்போதும் வந்து ஆஃப் ஆகிருக்கணும். இந்த சேஃப்டி வந்து ஆன் ஆகிருக்கணும். இது வந்து இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இது வந்து சேஃப்டியை வந்து நான் இப்போ ரெடி டு ஷூட். நான் எப்போதுமே இந்த கண்டிஷனில் தான் வச்சுக்கணும். அப்படியே நான் இது எம்டி கன் பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேஃப்டியில் இருந்துச்சுன்னா நான் தெரியாமல் கூட என் கை உள்ளே பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஃபயர் ஆகாது. சரிங்களா? இப்போ இன்கேஸ் சேஃப்டியில் இல்லை அப்படின்னா, சேஃப்டியில் இருந்து இப்போ ரெட்டில் இருக்குது அப்படின்னா இது எந்த நேரத்தில் ஃபயர் ஆகலாம், பார்த்தீங்களா? அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பேரலோட டைரெக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்புறமேலு வந்து இந்த ஆக்ஷன் எப்போதும் மேக்ஸிமம் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கணும். இன்னொன்று வந்து எல்லா ஃபயர் ஆர்மையும் வந்து நம்ம லோடட் கன்னுன்னு நம்ம நம்பணும். நம்ம இப்படி இருக்குது, ஒரு கன் இருக்குது அப்படின்னா இதில் லோடு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. லோடு இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆர்மை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் எடுத்த உடனே அதை பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஷெல்ஸ் எதுவும் இருக்கா, பாருங்கள், உள்ள ஷெல்ஸ் எதுவுமே கிடையாது, எம்டியாக இருக்குது. அதை நான் செக் பண்ணிக்கணும். எல்லா ஃபயர் ஆர்மையும் வந்து நீங்கள் லோடட் ஃபயர் ஆர்ம் அப்படின்னு தான் நினைக்கணும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், உள்ளேருந்து ஒரு கன்று எடுக்கிறேன். இது வந்து என்னுடைய செமி ஆட்டோமேட்டிக் ஷார்ட்கன். இதில் வந்து 3 ஷெல்ஸ் உள்ளே போடலாம். நான் எடுத்த உடனே இதில் வந்து நான் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சேஃப் டைரெக்ஷனில் என்னுடைய பேரல் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஆக்ஷன் ஒன்றுமே இருக்கா, ஒன்றுமே இல்லையா, இதனுடைய உள்ள ஷெல்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் நல்லா பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபயர் ஆர்ம்ஸை ஃபயர் ஆர்மை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இதில் உள்ள ஒரு வேளை ஷெல் இருக்கலாம், இது ஏற்கனவே இதில் வந்து 3 ஷெல்ஸ் உள்ளே இருக்கலாம், இதுக்குள்ளே லோடாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் ட்ரிகர் அடிச்சிட்டேன்னா ஃபயர் ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பயங்கரமான ஃபயர் ஆர்ம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. சரி,
இப்போ வந்து இன்னொன்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனில் இருந்தீங்கனாலோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது போதை பொருட்கள் மேலே ஒரு அடிக்ஷன் இருந்தாலோ, ஒரு போதை பொருளுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் ஏதாவது டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் வாங்கவே வேணாம். என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது வந்து ஈஸியான ஒரு டாய் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப கவனமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் நான் எவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபயர் ஆர்ம் ஓனர்ஸ் வந்து இன்னொன்று வந்து எப்போதுமே இந்த கனடாவில் வந்து ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்பாங்க. உங்கள் ஒய்ஃபோட கன்செஷன் வேணும், இது பெர்மிஷன் உங்களுக்கு வேணும் ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு. என் ஒய்ஃப் வந்து எனக்கு சைன் பண்ணி கொடுத்தா, ரீட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சில பேர் வந்து எப்படி நீங்கள் வீட்டில் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒருவேளை ரொம்ப கோவக்காரராக இருக்கலாம், சடனாக டென்ஷன் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்கள் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டாங்க. இல்லை அப்படின்னா ஒய்ஃப்களுக்கு நான் மனைவிமார்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ உங்களுடைய கணவன் வந்து ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அவர் வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்கள்கிட்ட ஒரு கன்சென்ட் அவங்க கேட்பாங்க. அப்போது வந்து அவருடைய செய்கைகள், செயல்பாடுகள், பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலாம். அதனால் அவருக்கு வந்து ஃபயர் ஆர்ம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கன்னை எப்படி நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ நான் ஷூட்டிங் ரேஞ்சு போய் நான் ட்ராப் ஸ்கீட்டெல்லாம் சுட போகிறேன். அப்போ வந்து நான் எப்படி வந்து நான் என்னுடைய கன்னை வந்து காருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போடுவேன். அதுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ், சீல்டு பாக்ஸ், இது பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபயர் ஆர்மை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு காரில் வச்சு கொண்டு போக முடியாது. அது வந்து இட்ஸ் அன் இல்லீகல். அது வந்து ஒரு அஃபென்ஸ். அதனால் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு, இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சீல்டு கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவனமாக எடுத்து போகணும். ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக அவர் உங்களை என்கொயரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு சின்ன டிராஃபிக் ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா உங்களுடைய வண்டிக்குள்ளே இந்த மாதிரி ஓப்பன் வெப்பன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ. அதனால் எப்போதுமே நீங்கள் உங்களுடைய வெப்பனை கொண்டு போகும்போது இந்த மாதிரி கன்சீல்டு பாக்ஸில் சேஃபாக கொண்டு போகணும். இஃப் பாசிபிள் யூ கேன் புட் அ லாக் ஆன் தட். ஹியர் தெர் இஸ் அ ஒன் லாக் ஃபார் இயர் லாக் ஹோல். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து நீங்கள் பெரிய ரைஃபிள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இங்கே கீழே வச்சிடறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரைஃபிள் ஒன்று காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஒரு ரைஃபிள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கோப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன பாக்ஸு உங்களுக்கு அக்காமடேட் பண்ண முடியாது. அதனால வந்து இதில் ஸ்கோப் இருக்கும், பெருசாக இருக்கும், பேரல்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ வந்து சில பேர் வந்து பெரிய ஸ்கோப் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பெரிய பாக்ஸ் வாங்கிக்கணும். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வந்து வாங்கிக்கணும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ரைஃபிளில் வேணாலும் ஸ்கோப்போட உள்ளே பேக் பண்ணிக்கலாம் பக்காவா. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது உடஞ்சிரும், கன்று மேலே ஸ்க்ராட்ச் ஆகிரும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பான்ச் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஸ்பான்ச் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். உங்களுடைய வெப்பனை வந்து அழகாக பேக் பண்ணி உங்களுடைய காருக்குள்ளே வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். இந்த காரணத்தை கொண்டு இந்த பாக்ஸை வந்து கன் ரேஞ்சுக்கு போகிற வரைக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணால் இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் உங்களுக்கு. அப்புறம் யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். கோர்ட்டு கேஸ் ஆகும். உங்களுடைய ஃபயர் ஆர்ம் லைசன்ஸை வந்து அவங்க வித்ட்ரால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அதுவும் ஒரு முக்கியமானது. இன்றைக்கி வந்து இந்த கீ வந்து உங்களுடைய ஒருவேளை குழந்தைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா நிறையா பார்க்குறாங்க, கன்ஸ்லாம் பார்க்குறாங்க சினிமாவில்.
அவங்க ஒருவேளை விளையாட்டுத்தனமாக எடுத்து அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை எப்படி லோட் பண்ணுறது எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது. கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரைக்கும். இப்போ நீங்கள் வேட்டைக்கு போகிறீங்க அப்படின்னா வேட்டைக்கு வந்து இந்த மாதிரி கவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏன் இந்த கவர் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த கவரில் வந்து வாட்டர் உள்ளே போகாது. ஏன்னா நம்ம வேட்டைக்கு போகும்போது வந்து ரொம்ப வெட்டு தண்ணிக்குள்ளே தான் இறங்கி போவோம் டக்ஸ் கண்டிக்கலாம். அப்போ வந்து கன்று உள்ளே இருந்தால் சேஃபாக இருக்கும், தண்ணி உள்ளே போகாது. அப்படியே நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டால் கூட இது அப்படியே ஃப்ளோட் ஆகும். அப்போ வந்து ஈஸியாக உள்ளே முங்காது, நம்ம நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து எப்படி வந்து நம்ம ஃபயர் ஆர்ம்ஸை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து 3 days கோர்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிச்சத்தை வந்து நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் ஃபயர் ஆர்ம் சேஃப்டி கோர்ஸ் போகும்போது அவங்க எல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து கன்னெல்லாம் காமிச்சிட்ருக்காரு, வீட்டுக்குள்ளேயே வேட்டையாடுறாரான்னு நினைப்பீங்க. அது இல்லைங்க. எங்கள் ஊரில் வந்து இப்போ நிறையா பனி இருக்குது. இன்னும் வந்து வார்ம் ஆகலை டெம்பரேச்சர். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஃபாலில் தான் நாங்கள் ஹண்டிங் போக முடியும். ஆனால் ஃபிஷ்ஷிங் இன்னும் ஒரு மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு வெளியே போய் உங்களுக்கு எப்படி எங்கள் ஊர் இருக்குது, நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்லாம் காட்ட போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா வேட்டைக்காரன் வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு நினைப்பீங்க. எங்கள் ஊரில் பாருங்கள், இப்போ இவ்வளோ பனி எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதனால தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். இன்னும் இந்த பனியெல்லாம் உருண்ட பிறகு நம்ம எல்லாம் வெளியே தான் இருக்க போகிறோம். ஹண்டிங் வெளியே தான் பண்ண போகிறோம். நிறையா ஃபிஷ்ஷிங் வந்து வெளியே தான் பண்ண போகிறோம் நாங்கள். இது வந்து செயின்ட் ஜான் ரிவர். இந்த ரிவரில் தான் நாங்கள் எப்போதும் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். எங்கள் போட்டை இதில் தான் விடுவோம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிறையா ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணியிருக்கோம். இப்படி இந்த இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பித்த பிறகு நம்ம இங்கே வருவோம். அப்போ இந்த மரங்கள்லாம் பச்சையாக மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரு மாதிரி இலைகளும் இல்லாமல் இருக்குது. ஸ்ப்ரிங் வந்தவுடனே இலைகள்லாம் வந்துடும். அப்புறம் நல்லா பசுமையாக இருக்கும். இந்த ரிவர் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் இந்த பனி உருவின பிறகு அழகாக இருக்கும். இப்போ வந்து வாங்க நம்ம போய் பார்ப்போம். வாங்க. நியூ புல்ஸ்விக்லே ஒன் ஆஃப் தி பெரிய ரிவர். இது வந்து செயின்ட் ஜான் ஒரு இடத்துல வந்து கடலில் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து போய் கிடக்கு. ஐஸ் ஃபிஷ்ஷிங்லாம் இங்கே பண்ண முடியாது. ரிவரில் லேக்கில் பண்ணுவாங்க. இது என்ன ரொம்ப ஃப்ரெஜைலான ஐஸ். ரொம்ப ஐஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஐஸ் ஃபிஷ்ஷிங் போக முடியும். இப்போ சீசன் முடிஞ்சிச்சு. முடிஞ்சால் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் உங்களை ஐஸ் ஃபிஷ்ஷிங் இந்த சேனல் மூலமாக கூட்டிகிட்டு போக விரும்புகிறேன். அப்போ வந்து ஒரு லேக்கில் போய் ஐஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். கனடாலே அதிகமாக வாக்கிங் ட்ரெயில் இருக்கக்கூடியது எங்கள் ப்ரொவின்ஸில் தான். பாருங்கள், இந்த வாக்கிங் ட்ரெயில் ஃபுல்லாக இப்போ ஸ்னோ கவராக இருக்குது. இருந்தாலும் மக்கள் இதில் வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. சில சமயம் ஸ்னோ அதிகமாக இருக்கிற நேரத்தில் இங்கே ஸ்னோ மொபைல்லாம் போவாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து வாக்கிங் இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அருமையான வாக்கிங் ட்ரெயில். நான் இங்கே தான் இந்த வாக்கிங் ட்ரெயிலில் தான் அடிக்கடி நான் வாக்கிங் வருவேன். இது பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜான் ரிவரோட இன்னொரு பகுதி இது. இதில் தான் நாங்கள் போட்லலாம் போய் நிறையா ஃபிஷ்ஷு ஜூலையில் வந்து நிறையா ஃபிஷ் பிடிப்போம். இங்கே வந்து எல்லோ பெர்ச்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திலேப்பியா மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அப்புறம் வந்து ட்ரவுட் பிடிப்போம். அப்புறம் வந்து கொடுவா மீன், நம்ம இந்த கொடுவா மீன் பிடிப்போம். இது வந்து ஸ்மால் மவுத் பேஸ், லார்ஜ் மவுத் பேஸ்ன்னு 2 வகை இருக்குது. ஸ்மால் மவுத் பேஸ் இங்கே நிறையா இருக்கும், நாங்கள் பிடிப்போம். அப்புறம் வந்து பைக் இருக்குது, ஸ்டோர்ஜென்ட் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நிறையா ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட வீடியோலாம் சில சமயம் நான் போடுறேன். வெளியே போய் நீங்கள் எல்லாம் நான் காமிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி ஸ்னோ வந்து இருக்குது, ரிவர்லாம் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப உங்களுக்கு அதை காட்டினதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்களை நாங்கள் போடலான்னு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு நாங்கள் வேண்டுறோம். நீங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேட்டைக்காரன் சேட்டைகள் தொடரும். நன்றி.